ஒரு சிறிய வஜ்ரம் உருவாகுவதற்கு பின்னால் இருக்கிற பயணம் மனித வாழ்க்கையின் அளவுகோலால் பார்த்தால் நம்ப முடியாத அளவுக்கு நீண்டது. இயற்கையில் உருவாகும் வஜ்ரங்கள் பூமியின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 150 முதல் 200 கிலோமீட்டர் ஆழத்தில் மிக அதிகமான அழுத்தமும் பிரஷர் 1000 முதல் 1300 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் இருக்கும் இடத்தில் உருவாகின்றன. சாதாரண கார்பன் தான் இந்த வஜ்ரத்தின் அடிப்படை. ஆனால் அந்த கார்பன் லட்சக்கணக்கான ஆண்டுகள் தொடர்ந்து கடுமையான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது அதன் அணுக்கள் முற்றிலும் வேறு அமைப்பில் மாறி உலகிலேயே மிக கடினமான பொருளாக வஜ்ரமாக மாறுகிறது. இந்த முழு இயற்கை செயல்முறை நடைபெறுவதற்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அல்ல சில நேரங்களில் கோடிக்கணக்கான ஆண்டுகளும் ஆகலாம். இவ்வாறு உருவான வஜ்ரங்கள் எரிமலை வெடிப்புகள் மூலம் கிம்பர்லைட் எனப்படும் பாறைகளுடன் பூமியின் மேற்பரப்புக்கு கொண்டு வரப்படுகின்றன. அதற்கு பிறகே மனிதர்கள் அவற்றை சுரங்கங்களில் இருந்து எடுத்து சுத்தம் செய்து வெட்டி பளபளப்பாக்குகிறார்கள். ஆனால் இன்றைய நவீன காலத்தில் விஞ்ஞானம் இந்த இயற்கை செயல்முறையை ஆய்வகங்களில் மீண்டும் உருவாக்க ஆரம்பித்துவிட்டது. இதையே நாம் ஃபேக்டரி மேட் டைமண்ட்ஸ் அல்லது லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் என்று அழைக்கிறோம். இங்கு கூட சாதாரண கார்பனையே பயன்படுத்துகிறார்கள். ஆனால் பூமிக்குள் நடக்கும் அதே அளவிலான அழுத்தத்தையும் வெப்பத்தையும் பெரிய இயந்திரங்களின் மூலம் சில வாரங்கள் அல்லது மாதங்களில் உருவாக்கி விடுகிறார்கள். இந்த ஃபேக்டரி டைமண்ட்ஸ் இயற்கை வஜ்ரங்களைப் போலவே கடினமும் பளபளப்பும் கொண்டவை. கண்களால் பார்த்தால் கூட இயற்கை வஜ்ரமா ஆய்வக வஜ்ரமா என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தரம் இருக்கும். ஆனால் இயற்கையில் உருவாக ஒரு வஜ்ரம் எடுத்துக்கொள்கிற காலம் மனித வரலாறையே தாண்டி நிற்கும் அளவுக்கு நீளமானது. அதனால் தான் வஜ்ரம் அழகின் சின்னம் மட்டுமல்ல, பொறுமையின் சின்னம் என்றும் சொல்லப்படுகிறது. ஒரு சிறிய கல்லுக்குள் பூமியின் கோடிக்கணக்கான ஆண்டுகளின் வரலாறு ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதே வஜ்ரத்தின் உண்மையான அதிசயம்.